வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்க்ரூ கேஜ் திருகு அளவியை பயன்படுத்தி ஒரு பொருளோட டயமீட்டரோ இல்லாட்டி லென்த்தோ எப்படி அளக்கலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ கேஜ். ஸோ இதில் ஒன்னொன்னையும் சொல்லிடுறேன். இது வந்து லாக், ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்வில் அப்படின்றது இருக்கும். இந்த எஜ்ஜில் இருக்கக்கூடியது ஆன்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராட்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஏஜில் வந்துட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோக்கு அளவு ரொட்டேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு இந்த ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் லூஸ் பண்ணுறேன். இந்த ராட்செட்டை நான் இங்கே லூஸ் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆக இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த கேப் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 2க்கு இடையில இந்த கேப் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம அளக்கக்கூடிய பொருளோட இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ராட்செட்டை ரொட்டேட் பண்ண இங்கே நம்மளுக்கு இந்த அளவு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவு இருக்குது அப்படின்றத இந்த ராட்செட்டை ரொட்டேட் பண்ணுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறோமோ, அதாவது கடைசி வரைக்கும் ரொட்டேட் பண்ணலாம். இது ரொட்டேட் பண்ண கரெக்டாக நமக்கு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ராட்செட்டில் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும் டப்புன்னு. ஸோ அந்த சவுண்டு கேட்டோடனே நம்மளுக்கு அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுதான் ஃபைனல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக எட்ஜு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குது. பட் இங்கே நமக்கு டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 0ல் கிடையாது, 3ல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 0 எரர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 0 எரர் அப்படின்றப்ப 3 mm அப்படின்றது நம்ம வர ஆன்சரில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ராட்செட்டு. இது வந்து ஸ்பிண்டில் அப்படின்றது இதை சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் வந்து வெர்னியர் ஸ்கேல் அப்படின்றது இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்கேலு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா? ஸோ லைனில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிடுறேன். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடியது தான் மெயின் ஸ்கேல் டைமென்ஷன் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். டிவிஷன் ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். 1, 2, 3, 4, 5 அப்படின்றது வரும். 6, 7, 8, 9, 10 அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா 0.5 mm இதுலேருந்து 0.5க்கு அங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பிட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேலே இருக்கிறது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது வெர்னியரை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு P/N ஈக்குவல் டு பிட்ச் பை நம்பர் ஆஃப் சிம்பிள் டிவிஷன். பிட்ச் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைன் இருக்கு இல்லையா? லைனுக்கு மேலே இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான டிவிஷன் என்ன அப்படின்னா 0.5 அப்படின்றது தான். ஸோ அதான் பிட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிட்ச் அப்படின்றது 0.5. அடுத்து நம்பர் ஆஃப் சிம்பிள் டிவிஷன் அப்படின்றது இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு தான் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45 இருக்குது. 45க்கு அப்புறம் 46, 47, 48, 49, 50க்கு பதிலாக 0 இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து சர்க்குலர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிம்பிள் டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 அப்படின்றது தான். பிட்ச் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூன்றது கீழே வந்து ஒரு எம்எம்முக்கு ஒன்று இருக்கும், மேலே வந்து 0.5க்கு ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்றப்ப 0.5 அப்படின்றது பிட்ச், ஓகேங்களா? ஸோ அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு அதாவது மீச்சிற்றளவு அப்படின்றது 0.5 டிவைடட் பை 50 அப்படின்றது டிவைட் பண்ணி பார்த்தா 0.01 mm. ஸோ இந்த ஸ்க்ரூ கேஜை பொறுத்த வரைக்கும் திருகு அளவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது 0.01 mm அப்படின்றது தான். திருகு அளவியை பயன்படுத்தி 0.01 mm அளவுக்கு நம்ம அளக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வாங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம அளந்து பார்ப்போம். இப்போ இந்த வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பொருளோட டயாமீட்டரோ இல்லாட்டி லென்த்தோ அளக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து இந்த கீ செயினோட தடிமன் எந்த அளவுக்கு இருக்குது, திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இது வழக்கம் போல் நம்ம வெர்னியர் கேலிப்பரில் மிடில் செட் பண்ணிக்குவோம். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மறுபடியும் டைப் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு டப்புன்னு கேட்கும். அதோட ரிலீஸ் பண்ணால் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிறதுல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லைனில் 1, 2, தேர்ட் லைன் நம்மளுக்கு தெரியலை. ஆனால் மேலே ஒரு லைன் இருக்குது 2.5 அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது, ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க டைமென்ஷன் வந்து 2ல் இருக்குது, மேலே இருக்கிறதுல ஒரு 0.5. ஸோ 2.5 அப்படின்றது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு.
அதுக்கப்புறம் வெர்னியரில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எதோட நேருக்கு நேரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 ஒட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 30, 31, 32, 33, 34, 35. ஸோ இங்கே வந்து 2.5 அப்படின்றது மெயின் ஸ்கேல் டிவிஷனு. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 35. ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து 0 எரர் ஒன்று சொன்னோம். என்ன அப்படின்னா 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் 3 இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 32. ஓகேங்களா? ஸோ 2.5 அப்படின்றது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. 32 அப்படின்றது வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டிவிஷன். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கீ செயினோட தடிமன் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கீ செயின் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கீ செயினோட தடிமன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எப்படின்றத அதையும் பார்த்துருவோம். ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 2.5. வெர்னியர் ஸ்கேல் நம்பர் ஆஃப் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 35ல் இருந்துச்சு. அதை 3 mm சப்ட்ராக்ட் பண்ணது போக 32 அப்படின்ற 32வது கோடு தான் ஜாயிண்ட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பின்றது 32, லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது 0.01. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது 32, 35ல் 3 டிவிஷனை சப்ட்ராக்ட் பண்ண போக 0 எரருக்காக 32. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடியது பி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. ஸோ பி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 அப்படின்றப்ப இங்கே 32 அப்படின்றதோட இன்ட்டு 0.01 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.32 அப்படின்றது தான். சி வந்து 0.32, ஏ வந்து 2.5. ஃபைனலான டைமென்ஷன் அந்த கீ செயினோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாலரோட டைமென்ஷன் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஸோ ஏல நம்மளுக்கு வந்து 2.5 இருக்கிறது வந்துருக்குது. சியில் லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணால் 0.32 அப்படின்றது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.82 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கீ செயினோட டயாமீட்டர், சாரி தடிமன். ஓகேங்களா? திக்னஸ் அப்படின்றது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.